ஏற்கனவே வந்து MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ஸை வாங்கி இந்திய கடற்படையில பயன்படுத்திட்டு வரக்கூடிய இந்தியா இப்ப அமெரிக்கா கிட்ட இருந்து ஏறத்தாழ வந்து $3.5 பில்லியன் மதிப்புல 31 MQ-9B ட்ரோன்ஸ்களை வந்து வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தப்படி இந்திய கடற்படையில இணைக்கப்பட போற 15 சீ கார்டியன் MQ-9B ட்ரோன்ஸ்ல முக்கியமான ஒரு ஆயுதத்தை இணைக்க வந்து DRDO முடிவு பண்ணிருக்காங்க. இந்தியன் நேவில இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ்ல வச்சு யூஸ் பண்ணக்கூடிய நேவல் ஆன்டிஷிப் ஷார்ட் ரேஞ்ச் மிசைலை தான் இந்த MQ-9B சீ கார்டியன் ட்ரோன்ஸ்ல இணைக்க வந்து DRDO முடிவு பண்ணிருக்காங்க. இந்த மிசைலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏறத்தாழ 0.8 மேக் ஸ்பீட்ல பயணிச்சு எதிரிகளுடைய போர்க்கப்பலை வந்து தாக்கி அழிக்குங்க. 2 ஸ்டேஜ் சாலிட் ராக்கெட் ப்ரொபலண்ட் மோட்டார் மூலமா இயங்கக்கூடிய இந்த மிசைல் வந்து எதிரிகளுடைய கண்ணுல சிக்காத வகையில் அவங்களுடைய ராடார் கிட்ட தப்பிக்கிற மாதிரி தாங்க இதை வடிவமைச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்தியாவுடைய டெக்னாலஜியை மட்டுமே வச்சு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆன்டிஷிப் மிசைலை MQ-9B ட்ரோன்ஸ்ல இணைக்கிறது மூலமா இந்தியாவால இந்தியன் ஓஷன் ரீஜன்ல சர்வலன்ஸை அதிகமாக்க முடியும். தேவைப்பட்ட எதிரிகளுடைய டார்கெட்ஸையும் துல்லியமா வந்து நம்மளால தாக்கி அழிக்க முடியுங்க.